வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஓசைப்படாமல் சில வேலைகளை திரைமறைவில் செய்ய தொடங்கியுள்ளது. அதில் முக்கியமானது இஸ்ரேலுடன் அரபு நாடுகளை நல்லிணக்கம் ஏற்பட வைக்கும் ஆப்ரகாம் உடன்படிக்கையில் வேறு மத்திய கிழக்கு நாடுகளை புதிதாக இணைந்து கொள்ள வைப்பது. இந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையை ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. ஜோ பைடன் நிர்வாகம் அதில் ஆர்வம் காட்டவில்லை. இப்போது ட்ரம்ப் வந்தவுடன் அடுத்த முயற்சிகள் ஓசைப்படாமல் தொடங்கிவிட்டன. இதை ஏன் ஓசைப்படாமல் செய்கிறார்கள்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. இது ஒரு தந்திரமான விவகாரம். காரணம், அமெரிக்கா இப்போது இஸ்ரேலுடன் உறவை ஏற்படுத்த முயலும் இரு நாடுகள் சில மாதங்களுக்கு முன்னால் வரை இஸ்ரேலால் விமான தாக்குதல் நடத்தப்பட்ட நாடுகள். அந்த நாடுகளில் ஒன்று லெபனான். அங்கு அமெரிக்க ஆதரவாளர் ஜனாதிபதியாகி உள்ளார். இரண்டாவது நாடு நம்புவது சற்று கடினமானது, ஆனால் நம்புங்கள், அது சிரியா. இரண்டுமே இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள். இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விகாஃப் இது தொடர்பான ராஜதந்திர நகர்வுகளை செய்வதாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அவர் சவுதி அரேபியா ஒப்பந்தத்தில் இணைவது குறித்து நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் அது உடனடியாக நடப்பது சந்தேகமே. காரணம், அவர்கள் பாலஸ்தீனம் தொடர்பான உத்தரவாதத்தை கேட்கிறார்கள். அதனால் சவுதி அரேபியா காட்சிக்குள் வருவதற்கு முன் வேறு இரு நாடுகளை ஆப்ரகாம் உடன்படிக்கைக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது அமெரிக்கா. லெபனான் மற்றும் சிரியாவில் ஆழமான மாற்றங்கள் உண்மையில் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக லெபனான் மற்றும் சிரியா இரண்டும் ஈரானின் சுற்றுப்பாதையில் இருந்து ஒவ்வொரு நாளும் வெகு தூரம் விலகி செல்கின்றன. இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய அனுகூலம். லெபனான் தனது சுதந்திரத்தை வலியுறுத்துவது பல்வேறு வழிகளில் தெளிவாக தெரிகிறது. ஈரானுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி மற்றும் பிரதமரை தேர்ந்தெடுத்துள்ளது. ஹெஸ்போல்லாவுக்கு அனுப்பப்பட்ட பணம் நிரப்பப்பட்டு ஈரானிய விமானங்களை பெய்ரூட் விமான நிலையத்தில் தரையிறங்குவதை தடுத்தது. விமானத்தில் பணம் வருவது பற்றிய தகவலை கொடுத்ததே இஸ்ரேல் தான். லெபனானின் அமெரிக்க ஆதரவு ஜனாதிபதி ஜோசப் அவுனை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் மொஹாமட் பாகர் கலிஃபாஃப் சந்தித்து பேசினார். சந்திப்பு சுமூகமாக இருந்தது என்று ஈரானிய ஊடகங்கள் கூறின. ஆனால் பின்னர் லெபனான் ஜனாதிபதியின் அலுவலகம் எக்ஸில் வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் மற்றவர்களின் போர்களால் சோர்வடைந்துள்ளது. லெபனான் மக்களின் ஒற்றுமை எந்த இழப்பையும் எதிர்கொள்ள சிறந்த வழி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்றவர்களின் போர் என குறிப்பிட்டது ஈரானிய உத்தரவில் ஹெஸ்போல்லா இஸ்ரேலுடன் நடத்திய போர்தான். அந்த போரில் லெபனான் பெரும் விலை கொடுத்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஜனாதிபதி அவுன் ஈரானியர்களிடம் அப்பட்டமாக கூறியிருப்பது என்னவென்றால், ஹெஸ்போல்லா மூலமாக இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் நீண்ட ஆட்டத்தில் பெய்ரூட் இனி ஒரு சிப்பாயாக இருக்க விரும்பவில்லை. இது இஸ்ரேலுக்கு லெபனானை நோக்கி ஒரு பாதையை திறக்கிறது. பாதையை ராஜதந்திர முறையில் அகலப்படுத்துகிறது அமெரிக்கா. லெபனானில் இஸ்ரேலுக்கு இரண்டு முக்கிய வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று ஹெஸ்போல்லாவை பற்றியது, மற்றொன்று லெபனான் அரசாங்கத்தை பற்றியது. இஸ்ரேலிடமிருந்து பெற்ற அடிகளுக்கு பின்னர் ஹெஸ்போல்லா கணிசமாக பலவீனமடைந்துள்ளது. இஸ்ரேலுக்கு இப்போது அந்த சூழ்நிலையை பாதுகாக்கவும் அதை மேலும் மோசமாக்கவும் அதிகார சமநிலையை மாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இஸ்ரேலுக்கு சாதகமாக பல காரணிகள் இங்கு வேலை செய்கின்றன. முதலாவது, இஸ்ரேலின் மனநிலை மாறிவிட்டது. ஹெஸ்போல்லாவின் ராணுவ கட்டமைப்பை கடந்த காலத்தில் இருந்ததைப் போல அதை இனியும் சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. நவம்பர் 27 போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து ஹெஸ்போல்லா மீது இஸ்ரேல் எத்தனை முறை தாக்குதல் நடத்தியது என்பதில் இந்த மாற்றம் ஏற்கனவே தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது முக்கிய காரணி என்னவென்றால், இஸ்ரேலுக்கு இப்போது வலுவான மற்றும் உறுதியான அமெரிக்க ஆதரவு உள்ளது. ட்ரம்பிடமிருந்து மட்டுமல்ல, இஸ்ரேலின் நிலை மற்றும் சவால்களை புரிந்து கொள்ளும் பொறிமுறையில் ஒரு அமெரிக்க ஜெனரல் இருப்பதால் அது சாதகமான அம்சம். லெபனானை பொறுத்தவரை இஸ்ரேலுடன் இயல்பாக்கம் பற்றிய பேச்சு மற்றும் ஆப்ரகாம் உடன்படிக்கையில் அதை சேர்ப்பது என்பது கடந்த காலத்தில் நடக்கவே முடியாத காரியமாக இருந்தது. காரணம், லெபனான் ஹெஸ்போல்லா இராணுவ மற்றும் அரசியல் ரீதியாக பலமாக இருந்தது. இப்போது அது கிடையாது. லெபனானில் புதிய தலைமை தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதிலும் ஹெஸ்போல்லா வழங்கும் சவால்களை சமாளிப்பதிலும் வெற்றி பெறுவதில் மீதி தங்கியுள்ளது. இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். லெபனான் அரசு இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் அல்ல, அவர்கள் லெபனானியர்கள். கரடியை பிடிக்க முடியாது, மாறாக கரடிக்கு உதவினால் நட்பை பெற முடியும். லெபனான் அரசு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள இஸ்ரேல் அவர்களுக்கு அமெரிக்கா ஊடாக உதவ முடியும். இதன் மூலம் இறுதியில் அவர்கள் இஸ்ரேலுடன் ஒரு புதிய ஜதார்த்தத்தை அடைய முடியும். அந்த முயற்சியில் தான் அமெரிக்கா உள்ளது. சிரியாவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இஸ்ரேல் சிரியா மீதான விவாதங்கள், அச்சுறுத்தல் மதிப்பீடுகளில் மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தன. இப்போது சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து சில பேச்சுக்கள் உள்ளன.
பசார் அல் அசாத்தின் வீழ்ச்சி மறுக்க முடியாத விதத்தில் புதிய சாத்தியங்களை திறந்துள்ளது. ஆனால் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாரா எந்த திசையை தேர்வு செய்கிறார் என்பதை பொறுத்தது. அவர் தீவிரவாத ஜிகாதி பாதையை பின்பற்றுவாரா அல்லது நடைமுறையான நிலைப்படுத்தும் அணுகுமுறையை எடுப்பாரா என்பதை மிக விரைவில் காண முடியும். ஆனால் அவருக்கு நிச்சயம் அமெரிக்க ஆதரவு தேவை. காரணம், சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்குவது அமெரிக்காவின் கைகளில் உள்ளது. சிரியாவில் இதுவரை சில நேர்மறையான அறிகுறிகள் உள்ளன. வன்முறை இல்லை மற்றும் சிறுபான்மையினருடன் ஈடுபாடு. டமாஸ்கஸில் பேருந்துகளில் பாலின பிரிவினை பற்றிய செய்திகள் வந்தாலும் சில அரசாங்க பதவிகளில் பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தீவிர மத நிர்பந்தம் வெளிப்படவில்லை. சிரியாவில் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்த போது இஸ்ரேல் 2 சூழ்தளங்களுக்கும் தயாராக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒன்று ஜிகாதிஸ்ட் இஸ்லாமிய ஆட்சியின் எழுச்சி அல்லது மிதமான நடைமுறை சிரியாவின் தோற்றம். அசாத் வீழ்ந்த சில நாட்களுக்குள் சிரிய இராணுவத்தின் பெரும் பகுதிகளையும் அதன் ஆயுத குவிப்புகளையும் இஸ்ரேல் ஏன் விரிவாக அளித்தது என்பதையும் இது விளக்குகிறது. அதனால் மிதமான சிரியாவின் சாத்தியமே இப்போது அங்கு தெரிகிறது. தெற்கு சிரியாவில் இஸ்ரேல் IDF படைகளை நிரந்தரமாக வைத்திருக்க முடியாது. இஸ்ரேலிய இராணுவ இருப்பு நீண்ட காலம் நீடித்தால் ஜிகாதிஸ்ட் இஸ்லாமிய ஆட்சியின் எழுச்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் விரும்பப் போவதில்லை. அதைவிட சிரியா அரசை நண்பனாக்கிக் கொள்வது இரு தரப்புக்கும் சாதகமானது. அதைத்தான் அங்கு அமெரிக்கா ராஜதந்திர ரீதியில் முயற்சிக்கிறது. இஸ்ரேல் இராணுவ ரீதியில் செய்ய முயல்கிறது. இஸ்ரேலிய முயற்சிகள் என்ன? ஒரு அமைதியான எல்லை, எல்லைக்கு அருகிலுள்ள பகுதியில் 2 தீவிரவாத கூறுகளை அகற்றுவது, ஈரானியர்கள் அங்கு மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதை தடுப்பது மற்றும் சிரியாவில் இருக்கும் வழக்கத்துக்கு மாறான அதிகளவு ஆயுதங்களை அளிப்பது. இதை சரியான முறையில் செய்தால் சிரியா இறுதியில் ஆப்ரகாம் உடன்படிக்கையில் சேரும் என்பது சாத்தியமே.